முடிச்சு விட்டாங்க போக நண்பர்களே, முடிச்சு விட்டாங்க. யாருப்பா அது? சௌந்தர்யாக்கு பேசவே தெரியாதுன்னு சொன்னது போட்டு பொழகுறாங்க பாரு. இருந்தாலும் நீங்க இப்படி பேசிருக்க கூடாது சௌந்தர்யா, இது ரொம்ப தப்பு. எனக்கு வந்து இது ஏத்துக்க முடியாது பாரு. என்னால சௌந்தர்யா பேசினது தப்பு தான். என்னதான் இருந்தாலும் சத்தியா அவ்வளவு பெரிய மனுஷன், அவ்வளவு பெரிய உடம்ப வளர்த்து ஓட்ட சட்டையை போட்டு இந்த வீட்டுல கஷ்டப்பட்டு சுத்திட்டு இருக்காரு. அந்த மனுஷனை பார்த்து மூளை எங்கடா வீட்டுல வச்சுட்டு வந்துட்டியா, என்னடா உடம்பு மட்டும் இங்க வந்திருக்கு மூளையை காணும் அப்படின்னு கேட்டா அந்த மனுஷன் எவ்வளவு கஷ்டப்படுவார். எரியுதுங்க அந்த மனுஷனுக்கு, வயிறு எரியுது, முடியல அந்த மனுஷனால. முடியாம இதெல்லாம பயங்கரமா பேசிட்டு இருக்காரு. அந்த இடத்துல மியூட்லாம் போடுறாங்க பிக் பாஸ். அப்ப அந்த லெவலுக்கு அந்த இடத்துல ஒரு காமெடி போட்டிருக்காங்க. சைடுல இருந்து அருணும் விஜய் சிரிக்கிற லெவலுக்கு அந்த இடத்துல நம்ம சௌந்தர்யா பத்தி ஒரு காமெடி போட்டிருக்காங்க. உனக்கு வேணும்ல இல்லை மிச்சரை மட்டும் நல்லா தின்னு திங்கிறியா, வீட்டுல ஏதாவது கண்டென்ட் பண்றியா? ஒரு கண்டென்ட் கிடையாது. ஆனா ஆப்போசிட்ல யாராவது சொல்லிட்டா மட்டும் ரசனை வந்து நல்லா நக்கல் பண்ணுவார். உண்மை அதுதானே, உடம்பு மட்டும் தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கு, மூளையை காணும். எனக்கு என்னமோ நீ கிளம்பும் போது அவசரத்தில் கலத்தி ஃப்ரிட்ஜில் வச்சேன், எடுக்க மறந்துன்னு நினைக்கிறேன், ஃப்ரீஸ் ஆயிட்டாங்க. நீ போன உடனே கொஞ்சம் தண்ணிக்குள்ள போட்டு அலசி தலையில மாட்டிக்கோ, கரெக்டா இருக்கும். ரெண்டாவது இருந்தாலும் இந்த டாஸ்க் வச்சு ஜாக்லின் ஒரு அடி அடிச்சாங்க பாருங்க விஜய் விஷால. நீ பேசாம இருறா சாமி, நீ பேசாம இருந்தாலே போதும், நீ பேசுறது கேட்க முடியலன்னு சொல்லி சொன்னோன்னே விஜய் விஷாலுக்கு மூஞ்சி செத்து போச்சு. சைட்ல உட்காந்துருக்கேன் எங்க அக்கா, அதான் அவங்களோட காதலி, அவங்க பேர் என்ன தர்ஷிகா, அவங்களுக்கு மூஞ்சி செத்து போச்சு. ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது மூஞ்சி. ஆனா தர்ஷிகாவுக்கு மூஞ்சி செத்ததுக்கு இன்னொரு காரணம் இருக்கு. வீட்டுல அவ்வளவு சீட் எடுத்தானு அவ்வளவு காரணங்கள் சொல்லணும். ஒரு சீட்ல கூட ஒரு காரணங்கள் கூட எங்க அக்கா தர்ஷிகாவை பத்தி ஒருத்தனை சொல்ல. அப்ப எங்க அக்காவை நீங்க மதிக்கலையாடா, எங்க அக்கா பார்த்தா உங்களுக்கு எப்படி காமெடி பீஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு மாதிரி தான் இருக்கு. மொத்தத்துல நம்ம நினைச்சோம் அந்த பிக் பாஸ்க்கான 3 ப்ரோமோ வந்துச்சா, அந்த ப்ரோமோல காட்டின டாஸ்க் ஒரு டம்மியான டாஸ்கா இருக்கும் நினைச்சா, வீட்டுக்கு போனா பூரா பயில போட்டு உடைக்கிறான் நண்பர்களே, போட்டு உடன்னு உடைக்கிறான. பாத்துடலாமா யார் யார் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு இன்னொன்னு சொல்லி ஆகணும் நண்பர்களே. மறக்காம கொஞ்சம் வீடியோ லைக் பண்ணிக்கோங்கப்பா. லைக் பண்ணி பார்த்தா நம்ம வீடியோ 10 பேர் சஜஸ்ட் ஆகும். லைக் பண்ணிட்டு பாருங்க. முக்கியமான விஷயங்கள் மட்டும் எடுத்து பேசுறேன், சரி? எல்லாத்தையும் எடுத்து பேசுவோம். நான் நிறைய விஷயங்கள் கிரிஞ்சா இருந்துச்சு. இதுல ஃபர்ஸ்ட் இது தீபக் ஒரு மேட்டர் சொல்லிருப்பா. தீபக் 2 क्वेश्चन வந்துச்சு. என்னன்னா 100 கேமரா இருந்தாலும் அந்த 100 கேமரால மாட்டவே மாட்டேங்கான். ஆனா 100 கேமரால இவன் ஒருத்தன் மாட்டிக்கிட்டே இருக்கானா யார சொல்லுவேன்னு கேட்டா, 100 கேமரால மாட்டிக்கிட்டே இருக்க ஒரு நபர் யாருன்னா சௌந்தர்யா. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தான் எப்படி கைத்தட்டல் வருதுன்னு தெரியல, தட்டிக்கிட்டே இருக்கானு. அப்ப அந்த பொண்ணு 100 கேமரால மாட்டிக்கிட்டே இருக்கு. அந்த அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுத்துட்டு அப்படி சொல்லி சௌந்தர்யா சொல்றாங்க. ரெண்டாவது 100 கேமரா வச்சாலும் உனக்கு பிடிக்க முடியாதுடா, இவன் எங்கிட்டு இருப்பானே தெரியாது அப்படிங்கிற ரஞ்சித் கொடுத்தாச்சு. ரஞ்சித் மூஞ்சி செத்து போச்சு. ரஞ்சித் சரி ஏன்னா எதுக்கு அப்படி கண்ணத்துல கை வச்சிருக்க பிரச்சனை, அந்த கண்ணை கீழே விழுந்துருமா என்ன, இப்படியே தாங்களுக்கு பிடிச்சிட்டே உட்காந்துருக்காங்க. அப்படி ஒழுங்கா இதான் பண்ணின உருப்படியா தாங்களை கையில இருந்து எடு, தாங்கிக்கிட்டே இருக்காத, அப்படி கண்ணை சரிஞ்சு விழுந்துற போது இப்படி தாங்கிட்டே உட்காந்து சரி சொல்லு அப்படி மாதிரி தலையாட்டிட்டு இருக்காரு. முடிச்சு விட்டாங்களா. அடுத்த சிவா வந்தாரு. ஓகேவா, சிவாக்கு மொத்தம் 2 क्वेश्चन வந்திருந்து. சொப்பு சாமா கொடுத்தா இந்த 2 பேர் உட்காந்து சூப்பரா விளையாடிட்டு இருப்பாங்க. இல்ல சொப்பு சாமானே இருந்தாலும் இந்த நபர் வந்து விளையாட கூட ஆக மாட்டாங்கன்னா யாரு கொடுப்பீங்க அப்படின்னா சம்முன்னு முடிச்சு விட்டார். சொப்பு சாமான் கொடுத்தா இந்த 2 பேர் சூப்பரா விளையாடுவாங்க அப்படின்னு கேட்டா தரிசிக்காம விஜய் விஷாலும் சொல்லி சொன்னோன்னே ஒரே வெக்கம். ஐயோ எங்க அக்காக்கெல்லாம் வெக்கம். எதுக்குக்கா வெக்கம் எனக்கு புரியலக்கா. அது வந்து ஒரு மாதிரிப்பட்ட கொஸ்டின் புரியுதாக்கா இல்லையா? சொப்பு சாமான் கொடுத்தா சூப்பரா விளையாடிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது இந்த வீட்டுக்குள்ள நீங்க 2 பேரும் கிரிஞ்சா ஏதோ ஒன்று சைட்ல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒரே வெக்கம் வருது. ஒரே அதாவது ஒன்னும் சொல்றதுக்கு நண்பர்களே, புது மணப்பெண்கள் கூட இப்படி வெக்கப்பட மாட்டாங்க, அந்த அளவுக்கு வெக்கப்படுறாங்க. அப்படியே அடுத்த கொஸ்டின், சொப்பு சாமான் கொடுத்தா கூட விளையாடுறதுக்கு ஆக மாட்டானா அப்படிங்கிறது மஞ்சரிக்கு சொல்லியாச்சு. மஞ்சரி முன் செத்து போச்சு. நான் வீட்டுக்கு நல்லா தான் விளையாடிட்டு இருக்கேன், என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும்போது பிக் பாஸ் அங்கிறது கடுப்பாயிட்டார். திருப்பி கரெக்டான பதில் கூட அப்படிங்கும்போது அவர் அதே பதில் நின்று மஞ்சரி தான், ஆனா பதில் இப்படி சொல்லி பதில மாத்தி கொடுத்து மஞ்சரி டென்ஷன் ஆயிட்டு மொத்தத்துல சொப்பு சாமான வச்சு விஷாலையும் தர்ஷிகையும் முடிச்சு விட்டாங்க. அடுத்தது சௌந்தர்யா வந்தாங்கப்பா. சௌந்தர்யாக்கு 2 क्वेश्चन வந்திருக்கு. என்னன்னா இவங்களை நம்பி எதுவுமே சொல்ல முடியாது, இவங்களை நம்பி எது சொன்னாலும் வேஸ்ட் அப்படிங்கிறது 2 வந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இது இவங்களை நம்பி எதுவுமே சொல்ல முடியாது அப்படிங்கறத சாச்சனா கொடுத்த. சாச்சனா முன் செத்து போய் சாச்சனா ஒரு மாதிரி எனக்கு தான் இது தெரியுமா அப்படின்னு மாதிரி உட்கார்ந்துருக்கேன். பரவாயில்ல சாச்சனா, உங்களுக்கான கேரக்டர் நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. இந்த வீட்டுல எந்த அளவுக்கு கேம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத நீங்களே கண்டுபிடிச்சீங்க. அது வேற லெவல் தான். ஏன்னா சாச்சனா தான் இங்க என்ன நடந்தாலுமே அந்த இதை மண்டையில ஏத்திட்டு அங்க எங்கேயா போட்டு அது நம்ம ஸ்கோர் கிடைக்குமான்னு பார்த்து அங்க போய் உடனே போட்டுறது, அந்த இடத்துல உடனே போய் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஒரு 8 பேர் வேலையை பார்த்துட்டு இருக்க மிகப்பெரிய கேரக்டர் இந்த வீட்டில் சாச்சனா மட்டும்தான். இன்னொன்னு சொன்னாலும் வேஸ்டா டம்மி அப்படிங்கிறது ராணுவ கொடுத்தாச்சு. அந்த வீட்டில் எவ்வளவுதான் அட்வைஸ் கொடுத்தாலும் அவன் ஒரு ஸ்டாண்ட்ல நிற்கிறது அந்த ஸ்டாண்ட்லேயே தான் நிற்பான். என்ன சொன்னாலும் சரி, இந்த வீட்டுல 18 பேரும் சேர்ந்து போய் ஏதாவது சொன்னா கூட அது அப்படி இல்லைன்னு சொல்லி தலையாடிட்டு எனக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அடுத்தது மஞ்சரி. இவங்க வந்து இந்த வீட்டுல நடிக்கவே தெரியாத ஒரு நபர். இவங்க நடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா யாரு கொடுப்பீங்க அப்படின்னா நடிக்கவே தெரியாத நபர் சாச்சனாவா நண்பர்களே. பார்த்துக்கோங்க, நடிக்கவே தெரியாது. பாவம் அந்த குழந்தைக்கு நடிக்கவே தெரியலங்க, இன்னொன்னு நடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற சிவாவா பிடிச்சு விட்டாங்க. அப்புறம் முடிச்சு விட்டாங்க. ஆனா சாச்சனாக்கு நடிக்கவே தெரியாதுன்னு சொன்னீங்க தெரியுமா? இந்த சாட்டர்டே அழுதாங்க தெரியுமா? ஓ ஓ ஓ அப்படின்னு. அதுவே மிகப்பெரிய நடிப்பு தான்டா.
ஒரு சொட்டு கண்ணீரே வராம ஏங்கி ஏங்கி எழுதாங்களடா. அப்ப அந்த நடிப்பு திறமை நீங்க பார்க்கலையா என்ன? பரவாயில்ல. அதாவது வர வர மஞ்சரிக்கான கிராஃப் மேல ஏறும்னு பார்த்தா ஒரு மாதிரி கிராஃப் இப்படி போகுது. நல்லா வருது அப்படி போகுது, நல்லா வருது இப்படி போகுது, இப்படிதான் போயிட்டு இருக்கு. மொத்தத்துல மஞ்சரி அங்க டம்மியா தான் சொல்லி முடிச்சாங்க. அடுத்தது பார்த்தா ரயான் வரான். ரயானுக்கு வந்து 2 இது வந்திருக்கு. என்னன்னா ஆடி ஆட்டம் என்ன அப்படின்னு ஒண்ணு, அடுத்தது நீங்க எப்ப ஆட போறீங்க அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கு. இதுல ஆடி ஆட்டம் என்ன அப்படிங்கிறது யாருன்னா ராணுவ கொடுத்திருக்காங்க. ஏன்னா பயங்கரமா வந்த 2வது வாரம் அப்படி டமாட்டிமான்னு ஏதோ செஞ்சான் அந்த ராஜா டாஸ்க்ல எல்லாம். அப்படியே டப்பன்னு இப்ப காணாம போயிட்டான். அதுதான் ஆடி ஆட்டம் என்ன, ஆடிட்டு இப்ப காணாம போயிட்டே அப்படின்னு மாதிரி. அடுத்தது எப்ப சார் நீங்க ஆட போறீங்க அப்படிங்கிறது ரஞ்சித் கொடுத்துட்டான். ரஞ்சித் முந்தி திரும்பி செத்து போச்சு, இப்படி கை வச்சாச்சு. சொல்லு அப்படிங்கிற எதுக்கு இந்த மனுஷனை உள்ள விட்டீங்க? எனக்கு புரியல, எதுக்கு இந்த மனுஷனை உள்ள விட்டீங்க? எதை சொன்னாலும் பாசிட்டிவ் எடுத்துக்கிறேன். பாசிட்டிவ் ப்ரோ அப்படின்னு இருக்காரு. விளங்குற மாதிரி தான் போங்க. அடுத்தது அருணுக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கு நண்பர்களே. வன்ம காது வழியா வந்துச்சு, கவனிச்சிருப்பேன் நினைக்கிறேன். நம்ம டப்பா அருணுக்கு வன்ம காது மூக்குன்னு வருது. என்னன்னா இவனுக்குலாம் எதுக்குடா கிளாப்ஸ் வருது, அப்படி என்ன பண்ணிட்டான்னு ஒரு கொஸ்டினும். இவருக்கே கிளாப்ஸே வரமாட்டுக்காரு, இவர் அவ்வளோ பயங்கரமா பிளே பண்றாரு அந்த வீட்டில் அப்படின்னு 2 கொஸ்டின் வந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் இவனுக்கு ஏன்டா கிளாப்ஸ் வருது அப்படிங்கிறது முத்துக்குமரனுக்கு சொல்றாரு. சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஒரு மழுப்புனாரு பாருங்க. முத்துக்குமரனுக்கு சொல்றேன், இவனுக்குலாம் எதுக்கு கிளாப்ஸ் வருது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் நல்லா பேசுவாருன்னு தெரியும். அது தெரிஞ்சப்பறம் ஏன் இந்த கைத்தட்டல் வருதுன்னு எனக்கு தெரியல. நல்லா பேசுவாரு, அதுக்கெல்லாம் கைத்தட்டுவாங்களா என்ன அப்படின்ட்டு. அடுத்து தீபக், அவர் சூப்பரா விளையாடுறாரு, ஆனால் கைத்தட்டல் வர மாட்டேங்குது, மக்கள் பெருசாக கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பாக தான் இருக்கு. தீபக் விளையாடுறாரு, அது இப்போ கடைசி அந்த 1 வாரம் 2 வாரம் லைட்டாக விளையாடுறாரு. இதுக்கெல்லாம் மக்கள் கைத்தட்ட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி ரொம்ப ரக்கடா ரொம்ப ரூடா ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால கைத்தட்டல் வராது. ஆனால் முத்துக்கு நீ ஒன்று சொன்ன தெரியுமா, வன்ம மூக்கு வழியா வருதுண்ணே, கொஞ்சம் தொடச்சிக்கோ, அதாவது டிஷ்யூ பேப்பர் இருந்தா எடுத்து கூட தொடச்சிக்கோ. ரொம்ப ஒளிராம அப்புறம் மூளை கரைஞ்சு வந்துடும் மூக்கு வழியா தான் சொல்றேன், கொஞ்சம் பார்த்து தொடச்சிக்கோனே. இதுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ப்ரோமோல ஒரு சீன் வந்துச்சு, நம்ம அன்சிதா ஒரு பேப்பர் எடுத்திருப்பாங்க. அன்சிதாக்கு என்ன வந்திருக்கும், இவங்க வந்து என் பக்கத்திலே இருக்கணும், இவங்க பக்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வந்திருக்கோம். அதுல வந்து ஆனந்தி வந்து அவங்க பக்கத்திலே இருக்கணும். ஆனந்தி ரொம்ப பாசிட்டிவான நபரா நம்பர்களே, ஆனந்தி ரொம்ப பாசிட்டிவான நபர். ஆனால் ஆனந்தி பக்கத்திலே இருக்கணும், இந்த ஒரு நம்பர் பக்கத்திலே இருக்கக்கூடாது போ அப்படிங்கிறது வந்து ஜாக்லினா. சூப்பரா, யாரை பக்கத்தில் வச்சுக்கணுமோ யாரை பக்கத்தில் வச்சுக்க கூடாதோ ரெண்டையும் மாற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு ஆள் சொன்னீங்க தெரியுமா பக்கத்தில் வைக்கணும்னு சொல்லி, இந்த வீட்டில் இருக்கிற மிகப்பெரிய மண்டை கல்வி உங்க மண்டையில கழுவி அவங்க வச்சிருக்க ஒரு ரசத்தை ஊத்தி விட்டுருவாங்க. அந்த ரசம் மட்டும் தான் உங்க மண்டைக்குள்ள ஆடிட்டு இருக்கோம். ஆமா ஆனந்தி சொன்னாங்களே இது அப்படின்னு சொல்லி சுத்துவீங்க. அந்த அளவுக்கு அவங்க மண்டையை கழுவிட்டு இருக்காங்க, அது தெரியாம சுத்திட்டு இருக்காங்க. 2வது ஜாக்லினை பக்கத்துல வச்சிருந்தா ஒரு சில டாஸ்கோ இல்ல ஒரு சில இடங்களோ உங்களை காப்பாத்துவாங்க அப்படிங்கிறது உண்மை. நீங்க ரொம்ப லோவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க, அது நடிக்கிறாங்களோ 2வது, ஆனா வருவாங்க. உங்களை யாராவது தப்பா பேசினா கண்டிப்பா தட்டி கேட்பாங்க, ஒரு டாஸ்க்கு ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா ஆனந்திலாம் இதை பண்ணுவாங்களான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. உங்களை பத்தி கழுவி ஊத்த வேணா பண்ணுவாங்க, உங்களை பத்தி யார்கிட்ட தப்பா பேசணும் சூப்பரா பேசி விடுவாங்க. 2 மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது கடைசியில் ஒரு 3 சீட்டு மிச்சம் இருக்கு நண்பர்களே. இதுல முக்கியமா நம்ம சாச்சனா, ஐயோ பெஸ்ட் பேரு, நல்ல வேலை அந்த பொண்ணு மாத்தி சொல்லிச்சு நண்பர்களே. அருணையும் அவங்க பேர் என்ன ஆனந்தியும் சொல்லிட்டா, 2 பேர் தான் பெஸ்ட் பேரா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது வேணும் தான் சொல்லியிருப்பா, ஏன்னா இந்த 2ஐயும் சொன்னா ஓப்பனா வெளியே தெரிஞ்சிடும். அப்புறம் இந்த 2 குழந்தைகள் வெக்கப்படும், சொப்பனை கையில் வச்சு ஐயோ எங்க அக்கா தர்ச்சிக்கா ஒரே வெக்க வந்துடும். அப்புறம் அதனால தான் மாத்தி சொல்லிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பேரை மாத்தி சொல்லிட்டா. ஸோ அடுத்தது மீதி ஒரு 3 சீட்டு மிச்சம் இருந்துச்சு. அதில் ரிட்டன் யார் வரீங்களோ சொல்லுங்கன்னு சொல்லி பிக் பாஸை செலக்ட் பண்ணி சௌந்தர்யா ஜாக்லின் எடுத்திருப்பாங்க. இல்ல ஜாக்லின் வந்த கொஸ்டின் பேசினா நல்லா இருக்கும், இவன் பேசாம இருந்தா நல்லா இருக்கும். 2 கொஸ்டின் வந்திருக்கு, சூப்பரா இருக்குல்ல. இதுல வந்து செம்மையா ஒன்று சொன்னாங்க, முத்துக்குமாரன் பேசினா சூப்பரா இருக்கும், ஏதாவது ஒரு விஷயங்களை அவன் பேசும்போது கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ஏதாவது தப்பா இருந்தாலும் சரி ரைட்டா இருந்தாலும் சரி, ரொம்ப ஓவரா பேசியிருந்தான் அந்த விஷயங்களை கேட்கும்படி இருக்கும். ஆனா விஜய் விஷால பொறுத்தவரைக்கும் நீ பேசாம இருந்தாலே நல்லது தம்பி. ஏன்னா யாராவது ஒருத்தர் ஏதாவது பேச முடியும், அங்க உட்காந்து ஒரு கவுண்டர் கொடுக்கறது தெரியுமா, அந்த கவுண்டர் ரொம்ப கேவலமா இருக்கு தம்பி, கொஞ்சம் பாத்துக்க அப்படின்னு. சைடுல எங்க அக்கா தர்ச்சிகா மூஞ்சி மாறிட்டு எப்படா நீ யாரை பத்தி சொல்லலாம் அப்படி சொல்லி மூஞ்சி மாறிட்டு. பட் அது ஒரு நல்ல கவுண்டர். அடுத்தது பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாக்கு 2 இது வந்திருக்கு. என்ன சௌந்தர்யாக்கு வந்துச்சுன்னா, இவர் மூளை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டார், இவர் மூளை எடுத்துட்டு வந்துமே பெருசா யூஸ் பண்ணலன்னு 2 வந்திருக்கு. இதை மூளை வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டார் அப்படிங்கிற சத்யா கொடுத்தாங்க. சத்யா மூஞ்சி செத்து போச்சு. சத்யா மூஞ்சி செத்து போய் சத்யா அதை சமாளிக்க தெரியாம என்ன சொல்றாருன்னா, ஆமாமா ஐயோ நாங்க அப்படி பண்றோம், ஏதோ ஒன்று கவுண்டர் போடுறோம், அந்த கவுண்டர் வந்து மியூட் பண்ணிட்டாங்க லைவ்ல. அந்த அளவுக்கு கேவலமா ஏதாவது பண்ணிருப்பான் ப்ரோ, என் கேரக்டர் அப்படி தானே, உனக்கு கேரக்டரே அப்படி தான், புள்ளிக்காங்க என்ன பண்ணுவோம் மிஞ்சி போனா, இதுல ஏதாவது டபுள் மீனிங் போட்டு ஏதாவது இதை கலாய் சுட்டு போனோம், அந்த கலாயை வந்து அங்கே மியூட் பண்ணி போட்டாங்க, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. ஸோ அந்த இடத்துல ஒரு ஏத்துக்க முடியாம சத்யா கும்பிடுறாரு. ஆமா மூளை இல்லம்மா, மூளை இல்லை அப்படின்னு இருக்காரு. உண்மையா மூளை இல்லை, உனக்கு எத்தனை பேர் முட்டு கொடுத்தாலும் அதான் உண்மை, உனக்கு மூளை இல்லை, பாடி மட்டும் இருக்கு, அந்த பாடி வச்சு அங்கேயும் சுத்திட்டு இருக்க, எப்போ பாடி மட்டும் வெளியே போறான்னு தெரியல. அடுத்தது மூளையை வச்சு யூஸ் பண்ண தெரியல அப்படிங்கிறது வந்து ரயானுக்கும் ஜெஃப்ரிக்கும் சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த டாஸ்க்கை வச்சு நிறைய பேர் வன்மத்துக்கு ஆக்குனாங்க, நிறைய பேர் பர்சனல் அட்டாக் பண்ணாங்க, நிறைய பேர் அவங்க மனசுல இருக்க விஷயத்தை நிறைய ஓப்பனாக சொன்னாங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. அந்த மூளை இல்லாத பாடி தான் இன்னைக்கு நைட்டு எப்படி கதற போகுதுன்னு தெரியல. நல்ல வேலை சௌந்தர்யா இந்த டாஸ்க்ல அவுட் ஆயிட்டீங்க, இல்லை இந்த மூளை இல்ல பாடி உங்களை போட்டு அடிச்சிருப்பான். நல்லா இருக்கு நண்பர்களே. இதை பத்தி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போடுங்க.